சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் போது மறந்தும் இந்த ஒரு தவறை செய்யாதீர்கள். அது என்ன தவறு, ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பலருக்குமே இப்போ தான் குலதெய்வ கோவில் வருடாந்திர பூஜையை ஆரம்பிக்கும். இப்போ தை, மாசி, பங்குனி, சித்திரை இந்த 4 மாதங்களில் பல கோவில்களில் வருடாந்திர பூஜை நடக்கும். அப்படி வருடாந்திர பூஜை நடக்கும்போது நம்ம குலதெய்வ எல்லைக்கு செல்லும் போது நம்ம முன்னோர்கள் நமக்கு என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க, குலதெய்வ கோவிலுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம குடும்ப முறைப்படி எடுத்துகிட்டு போகணும். அதோடு சேர்ந்து வெல்லம், பச்சரிசி, பொங்கலுக்கு தேவையானது, சாமிக்கு தேவையான பொருட்கள், சுவாமிக்கு தேவையான ஆடைகள், அதாவது ஆண் தெய்வம் அப்படின்னா வேஷ்டி, துண்டு, பெண் தெய்வம்னா புடவை, எலுமிச்சங்கனி மாலை, இது போன்ற பல பொருட்கள் நம்ம எடுத்துகிட்டு போவோம். எவ்வளோக்கு எவ்வளோ ஆசாசையாக நம்ம குலதெய்வ கோவிலுக்கு பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு குலதெய்வத்தின் அருள் அப்படிங்கிறது கிடைக்கும். நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, எங்களால் அந்தளவுக்கு பொருள்லாம் வாங்கிட்டு போக முடியாதுங்க. உங்களால் என்ன முடியுதோ அதை உங்கள் குலதெய்வத்திற்கு மனதார செய்யுங்கள். கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் பல மடங்கு உங்களுக்கு செய்வதை கண்கூட உங்களால் பார்க்க முடியும். குலதெய்வ கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னாலே பல பசங்க சொல்கிறது, குலதெய்வ எல்லையில் அந்த அளவுக்கு வசதி இல்லை, அதனால் நாங்கள் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு படிப்பு காரணங்களால் வர முடியல அப்படின்றாங்க. படிப்பு காரணத்தினால வர முடியல அப்படின்னா அவங்களுக்கு எப்போ லீவ் கிடைக்குதோ அப்போ நீங்கள் குலதெய்வ எல்லையத்தில் ஒரு தடவையாவது நீங்கள் அழைச்சிட்டு போங்க. ஆனால் வசதிகள் சரியில்லை, அங்கே என்னால் இருக்க முடியாது அப்படிலாம் சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் குழந்தைங்களுக்கு, இது நம்ம குலதெய்வம், நம்ம தான் போகணும், எங்கள் காலத்துக்கு இந்த அளவுக்கு வசதி இருக்குது, உங்கள் காலத்தில் இதை விட அதிகமாக செய்யுங்க, இது நம்ம குடும்பமாக நமக்கு அடுத்து வர தலைமுறையும் வணங்குற தெய்வம் தான் நம்ம குலதெய்வம் அப்படின்னு சொல்லி அடுத்து வர தலைமுறையும் நம்ம குலதெய்வ வழிபாட்டில் முழு மனதோடு ஈடுபட வைக்கணும். இதை செய்யாததுனால தான் பலருமே குலதெய்வம் எது என்று தெரியவில்லை அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம பசங்களுக்கு நம்ம குலதெய்வம் எது, குலதெய்வத்தின் உருவான கதை, குலதெய்வ வழிபாடு, இது அனைத்துமே நம்ம சொல்லி கொடுக்கறது நம்மளோட கடமை. இப்போ நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா கட்டாயம் இந்த ஒரு தவறை மட்டும் நம்ம செய்யவே கூடாது. அது என்ன தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பலருமே குலதெய்வ கோவிலுக்கு போகிறவங்க என்ன செய்வாங்க, பக்கத்தில் அந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே ரூம் போட்டுருவோம், அங்கே ஹோட்டல் இருக்குது, ஹோட்டல் ரூம் போட்டு நம்ம எப்போ சாமி கும்பிடணுமோ பொங்கல்லாம் வச்சு முடிஞ்சதுக்கப்புறம் அது கரெக்டாக அந்த பூஜை நேரத்துக்கு மட்டும் போனால் போதும் அப்படின்னு ஒரு சிலர் இருக்காங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, குலதெய்வ எல்லையிலேயே தனியாக தங்குமிடம் அமைத்து எப்போதுமே காலைல வந்ததுலேருந்து தூங்கிக்கிட்டே இருக்கிறது. எப்போ பூஜைன்னு சொல்லுங்கள், நான் அப்போ வரேன் அப்படின்னு சொல்லி தூங்கி கொண்டே இருப்பது அந்த அளவுக்கு சரியானது அல்ல. நம்ம போகிறதே ஒரு வருஷத்துக்கு 2-3 தடவை தான் நம்ம போகிறோம். நம்ம போய் என்ன செய்யணும், அந்த குலதெய்வ அந்த கோவிலில் வணங்கினதுக்கு பிறகு அந்த குலதெய்வ எல்லையில் நம்ம நிறைய சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்னங்க தூங்கினாலும் தூங்கலாம், இதை போய் குலதெய்வ கோயிலில் போய் சுற்றி பார்க்குறத போயெல்லாம் ஒரு விஷயமா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குலதெய்வ எல்லை அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த இடம். அந்த இடத்துல நம்ம முன்னோர்களோட ஆன்மாவும் அந்த இடத்துக்கு வரும். நம்ம வந்திருக்கோமா அப்படின்னு பார்க்கறதுக்காகவே நம்ம முன்னோர்கள் நம்ம அந்த இடத்துக்கு வருவாங்க. நம்ம குலதெய்வ கோவிலை எந்த அளவுக்கு நம்ம சுற்றி சுற்றி பார்க்குறோமோ, எல்லா இடத்துக்கும் போகிறோமோ, அப்போ முன்னோர்களோட ஆசீர்வாதமும் குலதெய்வத்தின் மகிழ்ச்சியும் நம்மளால் அந்த எல்லையில் உணர முடியும். உங்கள் குலதெய்வ கோவிலில் எப்போ வருடாந்திர பூஜை நடக்க போகின்றது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இரவு முழுவதும் நான் தூங்கக்கூடாது, சுற்றி சுற்றி பார்க்கணுன்னு நான் சொல்லவே இல்லை. பகல் நேரங்களில் தூங்காமல் நீங்கள் குலதெய்வ எல்லையை சுற்றி வாருங்கள். பெரியவர்கள் குலதெய்வ கோவிலுக்கு என்ன தேவை, என்னெல்லாம் நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிறத உங்களால் முடிஞ்சதை உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அந்த எல்லையில் உங்களுக்கு ஒரு தனி அனுபவம் கிடைக்கிறத அந்த எல்லையிலேயே உணர முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம். குலதெய்வம் குலம் காக்கும் குலதெய்வம்
கும்பிடுவோர் நெஞ்சங்களில் குடியமர்ந்த குலதெய்வம் வெற்றி விநாயகன் முன்னால் இருந்தால் எல்லாமே ஜெயமாகும். வேண்டியதெல்லாம் வரமாய் அமைய குலதெய்வம் துணை வேண்டும். குலதெய்வம் குலதெய்வம்